பிரசாதின பாட்டில எண்ணம் பிறக்கும் நோக்க அறிங்க என்று ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு எண்ணத்தின் விளைவே இகபர வாழ்வு இறைவன் போட்ட சட்டம். அதாவது முதலாவது ஒரு எண்ணம் இல்லை என்ற முடிவெடுத்தா, இல்ல எண்ணத்தை இல்லமாக்கணும் என்ற முடிவெடுத்தா எண்ணம் பிறந்த நோக்கம் அறியல் என்று அர்த்தம். ஒரு பாட்டுல சொல்றாங்க, இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம். எண்ணத்தை திண்மைப்படுத்தினா அந்த இதய எண்ணத்தை திண்மைப்படுத்தணும், திண்மைப்படுத்துங்க என்ற ஒரு அடிப்படையில அந்த பாட்டு வருது. இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம். அதாவது அதை செயற்கை வழி என்று சொல்லல, செயற்கை வழி என்று சொல்லல. இப்ப ஆரம்பத்துல நாம எண்ணம் என்று சொல்லி இருக்கிறத தான் இப்ப நான் என்று பிடிக்கும் இல்லையா? நம்ம உள்ளத்துல நாம நான் என்று இருக்கே என்று போய் பிடிக்கிறது எண்ணம் தானே. அப்ப அந்த எண்ணத்தை தான் போய் பிடிக்கும். அந்த எண்ணத்தை போய் பிடிக்கத்தான் என்ன செய்யறோம், நான் என்று சொல்லி நினைவுபடுத்தி திண்மைப்படுத்துறோம். இதுதான் ஆரம்பத்துல நாம செய்கிற தியான பயிற்சி, திண்மையாது. இப்படி திண்மை ஆயின உடனே அந்த எண்ணம் அடுத்த கட்டம் என்னையாக அந்த திண்மை ஆயின உடனே அடுத்த கட்டம் இன்னைக்கு உணர்வண்டு உணரப்படுற நிலை வந்துடும். சும்மா இந்த A4 சைஸ் பேப்பர் இருக்கு தானே, அடிக்கடி சொல்றா A4 சைஸ் பேப்பர். ஒரு பேப்பரை எண்ணம் பண்ணி எடுங்க, ஒரு பேப்பரை. அந்த ஒரு பேப்பருக்கு மேல இன்னொரு பேப்பர், அதுக்கு மேல இன்னொரு பேப்பர், அதுக்கு மேல இன்னொரு பேப்பர் அடிக்கி ஒரு 50-100 பேப்பர் அடிக்கின உடனே இப்ப ஏற்கனவே ஒரு பேப்பர் இருந்த அந்த சாஃப்ட்டுக்கும் இப்ப 100 பேப்பர் இருக்கிற தன்மைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப இதய எண்ணம் என்று சொல்லி இந்த இதயத்தில இருக்கிற இந்த நான் என்கிற எண்ணத்தை, இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நான் எனும் இறைவனப்பா. அந்த நான் என்கிற எண்ணத்தை நீங்க நினைவுபடுத்தக்குள்ள ஆரம்பத்தில நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கக்குள்ள இந்த திண்மை பெறும். ஒரு தொடர்ந்த ஒரு 3 மாசம், ஒரு 6 மாசம் உங்களுக்கு இடைவிடாம அதிகமாக உங்களோட எண்ணம் திண்மைப்படுத்துற இந்த முயற்சியை செஞ்சா அந்த எண்ணம் என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று உணர்வடைய போய் நிற்கும். இப்ப உங்களுக்கு சும்மா தியானத்தில் இருக்கக்குள்ளேயே திடீரென்று என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒரு உணர்வு வரும், ஒரு நிலவர். அது வருகிறது எங்கே இருந்து வரல. நீங்க அந்த நாளுக்கு எண்ணத்தை அந்த திண்மைப்படுத்தின உடனே அந்த எண்ணம் தன்னை என்ன செய்யுது, என்னை தவிர அந்த தன்னிலையில உணரப்படுது. இப்பதான் அந்த கல்வி எண்ணிக்கை வந்திருக்கா, உணர்வு கிட்ட வந்திருக்கு. இது செயற்கை இல்லை, நான் செஞ்சத்தால வந்துட்டு அர்த்தம் இல்லை. இது ஆரம்பத்தில் அப்படித்தான் நம்ம புரிவோம், நம்ம செஞ்சத்தால அப்படி வந்து இது இயற்கை. அப்ப இன்னைக்கு வந்து இப்ப நம்ம எண்ணத்தை பிடிச்சிருக்கோம், உணர்வு பிடிக்கல. ஆனா அந்த எண்ணத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்டா, உணர்வு வந்து நினைக்கும், அது உணர்வு இல்லை. என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உணரப்படுற ஒரு நிலை ஒன்று உள்ளத்துல இயல்பா அமையும். இந்த எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு போறவங்களுக்கு அமைஞ்ச அந்த நிலைதான் உணர்வு. இப்ப அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், தியானம் சரியா வந்துடும், சரியா அமையும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா தியானம் கரெக்டா செட்டா அமைஞ்சிக்கிட்டே போகும். அவருக்கு இப்ப இன்னைக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று ஏற்பட்டுக்கிட்டே போகும். இப்படித்தான் செய்ய ஒரு வழிகாட்டல் கிடைக்கும். இந்த வழிகாட்டல் தான் யாகாதி, அந்த நேர் வழியை காட்டுற நிலை. யாகாதி என்கிற அந்த தத்துவம் அங்க என்ன செய்யுது, வேலை செய்யுது. அப்ப இப்ப இந்த பாட்டில இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம் சரியா. இன்னைக்கு இதை விட கொஞ்சம் ஆழமா இப்ப நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்க போறேன். இறைவன் தன்னிடத்தில தன்னை நான் என்று உணர்ந்த நிலை ஒன்று என்ன மொழி என்று தெரியுமா நமக்கு? தெரியாது, மொழி இன்னைக்கு. ஆனா நம்ம மனிதர்கள் பேசுற அந்த மொழி அல்ல சரியா. அவன் தன்னை நான் என்று உணர்ந்த அந்த உணர்வு அவனிடத்தில அவனுக்கிட்ட வெளிப்பட்ட எண்ணமா எண்ணம் இல்லையா? நான் சொல்றது கட்டம் புரிபடுதா? அவனுக்கிட்ட வெளிப்பட்ட அவனுடைய எண்ணம் சரி. அந்த எண்ணம் என்ன மொழியில என்ன பாஷையில எப்படி வெளிப்பட்டுச்சு என்று நமக்கு இன்னும் நம்முடைய மொழியில பிடிக்கலாம். நாம பேசுற மொழியை கொண்டு 1000 இல்ல கோடி மொழியை கொண்டு பிடிக்கலாம். ஆனா ஒரு அளவுக்கு அந்த மொழியை பிடிக்கிற இடம் வாரதுதான் நாதம்ங்கிறது. ஜர்சங்கிற அந்த நாதம் கேட்கிற இடத்துக்கு வரப்போ அந்த மொழி லேசா அவருக்கு என்ன செய்வது, ஆரம்பம் கனெக்ட் ஆகும். இவர் ஒரு பக்கம் போகும். இப்ப எடுத்த விஷயத்துக்குள்ள வரும். அவன் தன்னை உணர்ந்த அந்த எண்ணம் தான் இன்னும் மாஹிர் என்று சொல்லி நான் பிறந்துகிட்டு நிக்கி புரிபடுதா? இப்ப இன்னைக்கு மாஹிர்கிட்ட நான் என்று இருக்கிறது எண்ணமா, நான் நிக்கிற மாஹிரையே எண்ணம் என்று சொல்றேன். அதை அப்படியே பிடிச்சுக்கங்க. இப்ப மாஹிர்கிட்ட ஏன் எண்ணம் வருகுதுண்டா, ஒரு எண்ணம் அவனுடைய எண்ணத்தில என்ன உருவாகும், எண்ணங்கள் உருவாகும். உங்களுக்கு புரிய வைக்கிறேன்டா சரியா. உங்களுக்கிட்ட சும்மா இலங்கைக்கு போவோம் என்று ஒரு எண்ணம் வந்துட்டு வைங்களேன், ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணத்துல என்ன உருவாகும்,
தேவையான எல்லா எண்ணங்களும் உருவாகும். அந்த ஒரு எண்ணத்தில இருந்துகிட்டு ஒரு பல 10 எண்ணங்கள் எண்ணம் ஒரு 100 எண்ணம் வருமா இல்லையா? வரும். அப்ப அந்த அவ்வளவு எண்ணமும் பிறக்கிறதுக்கு இந்த ஒரு எண்ணம் பிறந்ததுதான் காரணம். அப்படின்னா மாயிரண்டு இன்னும் பிறந்திருக்கிற இந்த எண்ணத்துக்கிட்ட இப்ப எவ்வளவு எண்ணம் இருக்குது? பல எண்ணங்கள் வருது. வந்துகிட்டே இருக்கு. அப்ப மாயிரண்டு நிக்கிற இவர் தான் எண்ணம் பிறந்த நோக்கு. இந்த மாயிரண்டு இவர் பிறந்த இது எண்ணம் வேண்டா அவர் அந்த எண்ணம் பிறந்திருக்கிற நோக்கு என்ன என்கிற தோசை என்ன செய்ய அறிய சொல்ற. இப்படி அறிகிற இடத்துக்கு வரக்குள்ள மாகிர் எண்ணமாகவும் ஏகம் இறைவன் என்கிற ஏக நிலையாகவும் இருக்கு. அவன் உணர்ந்தது மாகிர் என்ற எண்ணத்திலும் ஜெனிக்கி. அதனால அதன் பிறந்த அந்த எண்ணம் பிறந்திருக்கிற அந்த நோக்கத்தால் அறியணுமா இல்லையா? அது என்ன பிறந்துச்சு அவன்கிட்ட, இறைவனுக்கிட்ட, அல்லாஹ்கிட்ட அறியணும். நான் என்று சொல்லி தன்னை அறியணும் என்று சொல்லிதான் அது வெளிப்பட்டு நிற்பேன். இப்ப இந்த எண்ணம் பிறந்த இந்த நோக்கத்தை அறியணும். இப்படி நோக்கத்தை அறிகிறதுக்கு இந்த நோக்கத்தை பிடிக்காம இந்த நோக்கத்தை சரியா விளங்காம அதிகமான மக்கள் அதிகமானவங்க தியானம் என்று சொல்லி எண்ணத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அழிக்கிற இவகை எல்லாம் பிடிபடுவாளா அழிஞ்சு போவாளா? முடியாது. ஆனா இவங்க அழிஞ்சு போறது எங்க அந்த எண்ணம் உருவாகிச்சோ அந்த இடத்தை போய் செய்யறா திரும்ப ஐக்கியமாகிறார். அவ்வளவுதான். ஏன் என்ற இவங்க எண்ணம் பிறந்த இந்த நோக்கத்தை பிடிக்கல. இவங்க எண்ணத்தை இல்லாம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இவங்க கடைசி வரைக்கும் முடியாது. மாயிர் மாறத்தை அல்லாஹ் சொல்றான், நாங்க அந்த விரல்ல இருக்கிற அந்த இதுகள் அடையாளத்தை கூட இல்லாத அளவுக்கு திரும்ப என்ன செய்வோம், படைப்போம். அப்படி என்ன எண்ணத்தை யாரால இல்லாமக்கலாம்? இந்த வேத வசனத்தை வச்சு மாயிர் திரும்ப மறுமையில வாரத்தை யாரால இல்லாமக்கலாம்? அப்படி என்ன இந்த எண்ணத்தை இல்லாமக்கணும் என்று இந்த எண்ணம் அறவே வரக்கூடாது சொல்லி ஆழ்ந்த உறக்க நிலையில ஒன்றுமே இல்லை என்று போறவங்க, ஒன்றுமே இல்லை என்று இருக்கிறவங்க, ஒன்றுமே இல்லை என்று அந்த நிலையை நினைச்சுக்கிட்டே இருக்கிற எல்லாரும் இறைவனோட ஐக்கியமாகிற இடத்துக்கு போறாங்க. ஆனா பிறந்த நோக்கத்தை விட்டுற. அவ பிறந்திருக்க தேவையில்லை, ஐநக்கே இருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப இப்ப வெளிப்பட்டு நிற்கிறது என்ன என்று சொன்னா ஐநக்கு இருந்து ஒரு எண்ணம் வெளிப்பட்டிருக்கு, பிறந்திருக்கு. அது ஒரு நோக்கத்தோட பிறந்திருக்கு என்றால் இந்த நோக்கத்தோட பிறந்த இந்த எண்ணம் யாரிடத்தில பிறந்திருக்கு, யாரிடத்தில் இந்த எண்ணம் வந்திருக்கு என்று அங்க பார்த்தா இறைவனிடத்திலே. அவன் தன்னை உணரணும் என்று சொல்லி உணர்ந்தது இன்னும் ஆகிற எண்ணம் அணிக்கு. இது பிடிப்பீங்களா இல்ல கீழே போமா? அதனாலதான் மாயிர் என்கிறவர் வந்து எண்ணமா நின்று அவர்கிட்ட வார எண்ணத்தை எல்லாம் அவர் என்ன செய்யறார். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு வரணும் ஸ்ரீலங்காவுக்கு வரணும் பண்ற எண்ணம் வந்துட்டா ஆள் வந்துட்டான். அப்ப எங்க நிக்கி முதல் எண்ணம், அதுக்கு 1000 எண்ணம், அதுக்கு கடைசி ஆள் வந்து சேரும் வேணும். அதாவது உதாரணத்துக்கு இப்ப முதல் எண்ணம் போய் நம்ம ஒரு இடத்த போகணும் பண்ணா முதல் என்ன செஞ்சிடும் அந்த இடத்த எண்ணம் போய் அடுத்த எண்ணத்தை வேலையை செய்ய எண்ணமா மாறிடுவோம். எண்ணம் போய் அதுக்கு பிறகுதான் அந்த உடல் அந்த எண்ணம் போய் நிக்கிற இடத்த போகுது இல்லையா? இது நமக்கிட்ட நடக்குது. இது இறைவனுக்கிட்ட எண்ணம் எய்னைக்கு போகணுமோ ஐனைக்கு யார் நிப்பா? நான் சொல்ற உலகங்களை புரிஞ்சிக்க முடியுதா? இப்ப அப்படியே இப்ப நமக்கிட்ட ஒரு எண்ணம் போய் இப்ப ஒரு பஜார்ல நிக்கி, இல்லாட்டி ஒரு ஆபீஸ்ல நிக்கி, இல்லாட்டி ஒரு வீட்டை நிக்கி, இல்லாட்டி எங்க ஒரு ரோட்ல நிக்கக்குள்ள நாம தானே போறோம். நாம அதுக்கு பிறகு அந்த இடத்த போறோம். நாம அப்படின்னா இன்னைக்கு நாம அந்த எண்ணம் போய் நிக்கிற இடத்தை உடனே கொண்டு விட்டு போறோம் இல்லையா? அந்த எண்ணத்தை பின்தொடர்ந்து உடல் போகும். அப்படி என்ன இப்ப நான் போய் கடையறிய போகணும் என்று நினைச்ச உடனே நான் போய் கடையறிய நிக்கனா இல்ல நான் இங்க நிக்கேன் எண்ணம் தான் போய் இருக்கா என்று கொஞ்சம் அங்க ஆழமா போய்தான் நான் போய் அங்க நிக்கேன். என்னமா போய் நிக்கிறேன், என்னமா போய் நிக்கிறேன். அப்ப இப்ப நான் இங்க யார் இருப்பேன்? நான் போயிட்டு முடிஞ்சு இப்ப இதுக்கு பின்காலத்தான் வந்து இந்த அங்க போவேன் உடம்புல வந்து சேரும். அங்க போவேனா இப்ப நான் யார் இப்ப இன்னைக்கு என்ன மட்டும் சேர்ந்து பண்ண யாரு? அப்ப அங்க போய் நிக்கிறதா நாங்க எண்ணமா இந்த உடலா? எண்ணம் தான், எண்ணம் தான். அத உங்களுக்கு உணர்ந்த உடனே அவங்க எண்ணின எண்ணமா நீங்க வந்து நின்றுகிட்டு அவன் நினைக்கிறதை எல்லாம் செய்கிறீங்கடா, நீங்க செய்கிறீங்களா அவன் செய்யறான், அவன் செய்யறான். இத பிடிக்கிறேன்டா, இத உணர்றேன்டா. உங்க உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தை பிடிக்கும். எண்ணத்தை இல்லாமக்கி எண்ணம் வரவே கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு போய் பிடிக்கல. ஏனென்றா மேல் பரப்புல இருக்கிற அலை இருக்கே அது ஆழ்கடல்ல இருந்துதான் வந்திருக்கு. அப்ப ஆழ்கடல்ல என்ன இருக்கு? அலை எந்திரிக்குது என்னமா?
அலை என்ன மாதிரி ஏன் இருந்தது? அங்க ஏன் அங்க அது அலைய விளங்குது இல்ல தெரியுமா? அது ஆழத்துல இருக்கிற சுற்றி. மைக்கிறதால அமைதியாகி. அவ்வளவு அவ்வளவு நெருக்கமா இருக்கு. ஓ. அதைத்தான் தாளமுக்கம்ங்கிறது. என்ன தாளம்? தாளமுக்கம் நான் தமிழ் சொன்னேன். அந்த தாளமா இருக்கிறதால அங்க என்ன செய்யுது? அலையெல்லாம் அமுக்கம். மொத்தமா இருந்து அமுக்கத்தை தாளம். ஏற்படுத்துது. அப்படி என்ன நெருக்கத்தை ஏற்படுத்துது. ஏற்படுத்துது. நெருக்கத்தை ஏற்படணும்னா மேல வந்து என்ன செய்யுது? அலைகளா மாறுது. ஆடின உடனே காத்து வந்து என்ன செய்யுது? இப்படி ஆடி இப்படி கிளம்புற அந்த அமுக்கத்துல ஒன்றே என்ன செய்யுது? தள்ளிக்கிட்டு வர்றதுதான் இங்க அலையா வருது. அப்ப இதுக்கு ஆள் மனதில ஆள் கடல்ல இருந்தே தொடர்பு இருக்கா இல்ல மேற்பரப்புல இருக்கா? அப்ப இதை நான் புரிய வைக்கிறதுக்காக சும்மா ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இன்னைக்கு நான் என்று சொல்லி மாஹிர் உங்களை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா இல்லையா? இன்னும் நீங்க நான் மாஹிர் என்று உணர்ந்த ஒரு ஆள் இன்னும் இருக்க, அப்படியே இருக்க போடி அணுக்கள் திரட்சி அணிக்க இல்லையா? நிக்குது. போடி அணுக்கள் ஒரு பிண்டமாகி திரட்சியாய்த்தான் இன்னும் உடலண்டி நிக்கி. உடலண்டி நிக்கிற ஒவ்வொரு அணுவையும் தனியே அறிவால எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு அணுவும் தன்னை செய்யும். நான் உணர்ந்துக்கிட்டு வாழுது. அது வாழுதா இல்லையா? அப்படின்னா இப்ப நான் என்று சொல்லி மாஹிர் உணர்ந்திருக்கிற அந்த நிலையில அவ்வளவு கோடி திரட்சியா இருக்கிற அணுக்கள் அவ்வளவு வாழுதா? நான் என்று சொல்லி மாஹிர் வாழ்றாரா? நான் தான் வாழ்றேன். அப்ப அணுக்கள் எல்லாம் வாழலையா? நான் வாழ்றேன். அதுவும் வாழ்றேன். நான் தான் உண்மையிலே அணுக்களாக வாழ்றேன். இல்ல அது சரி. நான் என்று சொல்லி நான் அணுக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டா இருக்கேன். இல்ல வந்து உதாரணத்துக்கு வைங்களேன், நல்ல காலையில வெளியே போய் வந்து வேத்தி விறுவிறுத்து உடல் நாறுது, டக்குன்னு போய் பைப்பை திறந்து சவரை பிடிச்சி நல்லா சோப்பை போட்டு கழுகு என்ன நாத்தம் பண்ணி என்ன தனிப்பினா அந்த திரட்சியா இருந்த அணுக்கள்ல ஒரு லட்சக்கணக்கான அணுக்கள் செத்து போயிட்டு அது செத்ததுதான் நாத்தம். என்ன செத்தாலும் நாரும். அப்படி என்ன நீங்க நான் உணர்ந்தத்திலேயே அதை பாதுகாக்கல, அது ஏன் அதுல வாட்டிக்கு செத்துக்கிட்டு போகுது? அணுக்களை பாதுகாக்கல. புதுசா அங்க பார்த்தா எல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்த உடனே புதுசா அணுக்கள் கொஞ்சம் லட்சக்கணக்கான அணுக்கள் வந்து வாழுது. இப்படி அது செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கக்குள்ள அதுல எந்த சம்பந்தமும் இல்லாம அது வாழ்றத பத்தி எந்த கவலையும் எந்த இரக்கமும் எந்த வெறுப்பும் இல்ல விருப்பமும் இல்ல இல்லாம நான் மாஹிர் வாழ்றேன் என்று ஒரு ஆள் வாழ்ந்துகிட்டு இருக்காரா இல்லையா? அப்ப இப்ப நான் மாஹிர் என்று அவர் வாழ்றேன்டா இந்த அணுக்கள் எல்லாம் திரட்சியா ஒரு அமைப்புக்கு வந்தா மட்டும்தான் வாழலாம். அதெல்லாம் கலைக்க உடனே நான் மாஹிர் என்று வாழ்ந்தவர் இப்ப எங்க இருப்பாரு? என்ன மாதிரி பாரு கலைஞ்சு போயிருப்பார். அவர் கலைஞ்சிருவாரு. கலைவாரா இல்லையா? அப்படி கலையாம அந்த திரட்சி எல்லாம் கலையக்குள்ள நான் என்று வாழ்ந்த அவர் தன்னை பிடிச்சிட்டாரண்டா, தன்னை உணர்ந்துட்டாரண்டா, தன்னை உரத்துக்கு வந்தாரண்டா, இது எல்லாம் கலைய உணர்ந்தவர் என்ன செய்வாரு? கலையாம இருப்பாரு. இருக்கிற அவர் அணுவா இருந்தாரண்டா என்ன செய்யறது? அப்ப எங்கு நிறைந்து கடல் என்று இருக்கிறது என்னையா இருக்கு? அலையாக இருக்கு. அதான் எங்கு நிறைந்த அப்படி இருக்கிற ஒரு நிலையத்தான் ஏகமா இருக்கிற தாத்து என்று வழங்கப்படுத்தப்படுது. அப்ப இப்ப எண்ணத்தை இல்லாமக்கலாமா? இப்ப ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு அணுவா நிக்க இல்லையா? அப்படி நிக்கிற அந்த திரட்சிக்குள்ள நான் என்று சொல்லி நீங்க திண்மை பெற்று உங்களை உணர்ந்துகிட்டு நிக்கமா இல்லையா? இப்படி உணர்ந்துகிட்டு இப்படி நிக்கிற இதய எண்ணம் திண்மை இயற்கை வழி. இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம். இப்ப இன்னைக்கு திண்மை பெற்றுக்கிட்டு இப்ப நிக்கிறது எண்ணமா உணர்வா? அப்ப இப்ப உங்களுக்கிட்ட இருக்கிற இந்த நாடுங்கிற எண்ணத்தை நீங்க பேப்பர் மாதிரி நினைவுபடுத்தி வர அது திண்மையாகி இன்னும் இருக்கிற நில உணர்வு என்று காட்டக்குள்ள இந்த மாதிரி இருக்க மாட்டாரு. காண்போனா இருக்கிற அவன் இருப்பான். அவன் உணர்ந்த நிலையா இருக்கும். இது ஒரு சின்ன கேள்வி இன்றைக்கு இயற்கை இறைவன் என்ற பிரிச்சு பாக்குறதுலயும் சேர்த்து பாக்குறதுலயும் இல்ல தெளிவா கொஞ்சம் இன்னும் ஒரு டீப்பா ஸ்டெப் எடுத்தாங்களே. இன்னும் கட்டுண்ட நிலை ஒன்று இன்னும் இருக்கிறத அப்படியே நிலை என்று கட்டுண்ட நிலை இன்னும் இருக்கிற இதே நிலையில ஏகமாக ஒரு நிலை இருக்கு. ஏகமா இருக்கு. அந்த ஏகமா இருக்கிற நிலைதான் இன்னும் பௌதீகமாக தெரியுது. பௌதீகமா தெரியறதுல ஏகம் தெரிகிற நிலை கட்டுண்ட பொருட்களாக தெரிகிறது செல்லலாம். அதாவது உதாரணத்துக்கு இப்ப நீங்க கடலுக்கு இருக்கிற ஒரு மீன் என்று சொல்லி எடுங்க.
இங்க மீன் என்று சொல்லி உருவான கடலுக்கே இருக்கிறத கொண்டுதானே உருவான உடனே என்ன தெரியுது இல்லையா, கடலுக்கே இருக்கிறது தெரியுது. இப்ப மீன் என்ன செய்யுதுண்டா, ஏன் நீந்தி தெரியுது தெரியுமா? அது தண்ணியை தேடி தெரியுது. அது தண்ணியை தேடி தெரியுது. தண்ணி எப்ப அம்பிடும் அதுக்கு. மீன்கிறத விட்டு போட்டு இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்துதான் மீனாக நான் ஈனைக்கு உணரப்பட்டிருக்கேன் என்று இந்த அப்துடைய நில உணரப்பட்டா, ஈனைக்கு இப்ப சிறுட்டி இல்லை, ஏகமாக இருக்கிறது பெருங்கடல் ஏகம் என்று சொல்லி இந்த ஆழ்ந்த உறக்க நிலை என்று இல்லாம விழிப்பாக இருக்கிற நிலையாக மாறும். இந்த மாறும் உங்களுக்கு தான் சொல்றேன், அது மாறல, அப்படிதான் இருக்கு. உலங்க வைக்கிறதுக்காக சொல்றேன். இந்த நிலை உங்களுக்கு இப்ப உறங்கினதுக்கு பிறகு ஆழ்ந்த உறக்க நிலை இருக்கின்றா, அவர் கட்டுண்ட நிலையில உடலுக்குள்ளதான் அதை என்ன செய்யறாரு, இந்த உடல் உறங்கினதுக்கு பிறகு அந்த நிலை வருகிறது என்று எடுக்கிறார். இது ஆரம்பம், பிள்ளை அல்ல. இப்படி எடுக்கிறவர் நான் எழும்பினதும் அதிலாம் எழும்பியிருக்கேன், எழும்பி அந்த ஏகம்ங்கிற அந்த கடலுக்குள்ளதான் இன்னும் இருக்கேன், எழும்பின உடனே எனக்கு அந்த நிலை தெரியுது இல்ல என்று அவர் எடுக்காரண்டா, கல்பு ஐனைக்கு தெரிகிற அந்த நிலை குருடுபத்தப்பட்டு இந்த கட்டுண்ட கண் திறந்து கட்டுண்ட கண்ணுக்கு தெரிகிற பார்வையை கொண்டு மறந்துடுறேன். இப்ப நான் ஒரு கட்டுண்ட பொருள் என்று சொல்லி, ஒரு சிறுட்டி என்று சொல்லி, ஒரு படைப்பென்று சொல்லி உட்காந்துக்கிட்டு படைச்சவன் யார் என்று சிந்திக்காரு, படைச்சவனை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற இவரு இந்த ஏகம்ங்கிற இந்த சொற்பொருள்ல ஏகமா அமைகிற நிலை ஒரு உள்ளத்துல ஏற்பட்டா, இந்த கட்டுண்ட நிலையும் அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலையும் இரண்டற்ற நிலையாக, இப்ப ரெண்டு நிலையாத்தான் அவர் ஆரம்பிப்பார். ஆரம்பிச்ச உடனே இப்ப அவருக்கு விளங்கும் ஏகம் என்று அந்த இறைவன் இருக்கிற அந்த நிலையும், அவன் தன்னை உணர்ந்து அப்தா இருக்கிற இந்த கட்டுண்ட நிலையும் ஒரு அறிவு என்ன செஞ்சிருக்கி, ஒரு அணைய போட்டு நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கி. அது யார் அறிவு? அது உங்களோட அறிவுதான். உங்களோட அறிவுதான். நீங்க இரண்டற்ற நிலையில தன்னை உணர்றதுக்காக, அது என்ன இரண்டற்ற நிலை? மொத்தமா இருக்கிற நிலையும் உணரப்படணும், விபரமா இருக்கிற நிலையும் உணரப்படணும். இதுதான் வேதம் பிரிச்சால் வச்சிருக்கு. அப்ப அறிவு என்ன செஞ்சிருக்கா, உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. மொத்தமா இருக்கிற நிலையையும் உங்களுக்கு உணர்த்தி, நீங்க விபரமா இருக்கிற நிலையும் உங்களுக்கு காட்டி, மொத்தத்தில விபரமும் விபரத்தில மொத்தமும் இருக்கின்ற இரண்டற்ற நிலையை உங்களுக்கு அதாலத்தாக நினைவுபடுத்துற, தன்னை உணர்ற, தன்னை நினைவுபடுத்துற அதாலத்தாக உதவி செஞ்சிருக்கு. இதைத்தான் அப்தண்டும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவுக்கு அதாலத்தை ஒரு வழிமுறையை தந்து உதவினான். இப்ப நீங்க கட்டுண்ட நிலையில இருந்து ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த நிலையில போய் தரிபட அறிவு என்ன செய்யும்? இந்த கட்டுண்ட நிலை ஏகமா இருக்கின்ற உணர்த்துமா இல்லையா? உணர்த்தின உடனே ஏகமா இருக்கிற நிலை இந்த கட்டுண்ட நிலையா இருக்கின்ற உணர்த்தாதான். அப்ப எந்த நிலையை உணர்ந்தீங்க? ஏகமா இருக்கிற நிலையை உணர்ந்து கட்டுண்ட நிலை உண்டு, இதுக்குள்ள அறிவு நிலையில இப்படி இருக்கிறது, அது புரிதலும் நடந்திருக்கிறது. இப்ப நீங்க இன்னைக்கு இப்ப வந்திருக்கிற இடம் சரி, நான் கேட்கிற இடம் இப்ப கட்டுண்ட நிலையை உணர்ந்த உடனே ஏகமா இருக்கிற நிலையை உணர்த்திச்சா இல்லையா? ஏகமா இருக்கிற அவன்கிட்ட கட்டுண்ட நிலையை உணர்த்துதா இல்லையா? ஏகமா இருக்கிறது விபரம், கட்டுண்டிருக்கிறது மொத்தம். இல்லாட்டி கட்டுண்டிருக்கிற விபரம், ஏகமா இருக்கிறது மொத்தம். எது மொத்தம், எது விபரம், எதை உணர்ந்தீங்க என்று இன்னைக்கு உங்களுக்கு விளங்குமா? இரண்டற்ற நிலை. இப்ப நீங்க அப்தாஹு அரசனாவும் இருப்பீங்க, ரப்புங்கிற அந்த நிலையையும் அறிஞ்சிருப்பீங்க. அதே நேரத்தில் அப்தி என்கிற அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அஷ்ஹது என்ற அப்துஹு அப்தாக இருக்கிறேன், வரசூலுஹு அந்த ரிசாலத் அந்த ஏகம் என்கிற அந்த அறிவாகவும் இருக்கிறேன் என்று சாட்சி சொல்றீங்க. அப்ப இப்ப இறைவனை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஏகனாயிட்டு இருப்பீங்க. ஆனா நாங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க? சிறுட்டி. நீங்க தான் அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை இந்த கலிமாவை சொல்றதுக்கு தகுதியான. அதான் முகம்மது அவ்வளவு காலமும் சொல்லாம இருந்தவரை இன்னுமா மூடி மறைக்க போறா, இன்னுமா போத்திக்கிட்டு இருக்கா, போய் மக்களுக்கு போய் செல்லு என்றவுடன் அவர் ஓடியார். லா இலாஹ இல்லல்லாஹ். அதைத்தான் இங்க அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று தமிழ் மொழியில சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று இந்த வார்த்தை, இந்த சொல் உணரப்பட்ட நிலையிலிருந்து சொன்னா யாரு சொல்லுவா? அப்படிதான் சொல்லணும். அப்ப இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன கலிமா, கலிமா இறைவன் தான் செல்லலாம். சிறுட்டியால செல்ல முடியாது. சிறுட்டி இல்லைன்னு சிறுட்டி செல்லலாமா? சீனி இல்லைன்னு சீனி செல்லலாமா? ஆனா இனிப்பால செல்ல முடியுமா? இனிப்பு சொல்லலும்.
இனிப்பு ஏன் செல்ல வருது தெரியுமா? சீனியை இல்லாமக்கல்ல, நான் இனிப்பு இருந்தா சீனி இருக்கும் என்று உணர வைக்க வந்திருக்கேன். இதுதான் அரசனும் நீயே அடிமையும் நீயே அமைந்திடில் அங்கே அமைதி. அப்ப நீங்க இப்ப இன்னும் இருக்கிற இந்த நிலையிலேயே நீங்க ஏகத்தை உணர்ந்த நிலையில உங்களோட உள்ளம் இருக்குமெண்டா அது உங்களுக்கு ஒரு கருத்தோட உணர்ச்சிக்கிட்டே இருக்கும். என்ன கருத்து அது? சொல்லல. என்ன கருத்து? சொல்லல. அது அரசனை விட்ட கதை. இது லாயிலாக இல்லை. அவருக்கு ஒரு குறைவுடைய இடத்துல வைக்கிற நாளைக்கு எடுப்போம். அனல் ஹக்கு என்கிற ஹக்கு வராது. ஹல்கு மிரிக்க ஏன் ஹல்க விட்ட? அப்ப தங்க எப்படி மாலையை விடும்? சொல்லிட்டு இருக்கோம். அதை செல்லுங்களை நல்ல தைரியமா தமிழ்ல என்னை தவிர சிருஷ்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன உணர்த்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க, ஏகத்துல தரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த நிலை வந்தது எண்ணத்தை பிடிச்சத்தாரு. எண்ணத்தை அழிக்க வேணாம். அந்த எண்ணம் வந்திருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அந்த நோக்கத்தை விளங்குங்க. எண்ணம் பிறந்த நோக்கம் அறிங்க. எண்ணம் பிறந்த நோக்கம் அறிந்து இயன்றவரை அதாலத்தை எடுங்க. என்ன சொல்றாங்க? எண்ணம் பிறக்கும் நோக்க அறிந்து இயன்றவரை அதாலத்தை எடுத்துக்கொள்ளும். எண்ணம் பிறக்கும் நோக்க அறிந்து இயன்றவரை அதாலத்து. அந்த அதாலத்து தான் எண்ணம் ஒன்று பிறந்திருந்தா அது இல்லாமையிலிருந்து வந்திருக்கா? அப்ப அதை இப்படி இல்லாமாக்குற உலகத்திலே அதை இல்லாமாக்கினவன் யார் இருக்கா? இதுதான் ரசூல் ரிசாலத் காட்டினவன். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுக்குரிய இடம். எண்ணத்தை இல்லாமக்கணும் ஒரு எண்ணம் தானே. அப்ப இப்படி இல்லாமக்கிற அதனால அந்த எண்ணத்தை கவனிச்சா அதான் அப்படி எண்ணத்தை இல்லாமக்கணும் போய் இருக்கிற எண்ணத்தை என்ன செய்யறாரு? பிடிக்கிறா இல்லையா? பிடிக்காதானே. அப்ப அதனால லேசான இலகுவான வழி என்ன தெரியுமா? எண்ணம் ஒன்று நம்ம கிட்ட பிறக்குதா, அந்த எண்ணத்தை நோட்டம் இல்லை. நோட்டம் விடக்குள்ள அந்த எண்ணம் யாருக்கிட்ட இருந்து வருகுது என்று நமக்கு விளங்கும். இது சைத்தானிட்ட இருந்து வருதா, இது மலக்கிட்டு வருதா, இல்ல மத்தியபத்தில இருந்து இது என்ன நிலையில வருகுது என்று நோட்டம் விட அந்த எண்ணம் திண்மை பெறும். திண்மை பெற்ற உடனே அந்த எண்ணம் என்ன செய்யும்? நான் இருக்கிற இந்த நிலையத்தான் எண்ணம் வெளிப்பட்டிருக்கிற நிலையாக எனக்கு உணர்த்தும். உணர்த்தினோட இப்ப நான் என்னமா நின்றுகிட்டு எண்ணத்தை இல்லாமக்கலாமா? நான் என்ன அறிய வந்தையா, அவன் அறிய வந்தையா? என்ன அறிய வந்திருக்கேன். ஏன்னா அவன் என்று சொல்லி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நினைக்கிறது நான் இருக்கிற எண்ணம். இதை தியானம் செஞ்சோன்னு இது திண்மை பெற்று என்ன செய்யும்? அவன் உணர்ந்திருக்கிற உணர்வாக தெரியும். இதுதான் இயற்கை வழி தியானம். அவன் தண்ட அறிவுல நான் என்று சொல்லி உணர்ந்து வெளிப்படுத்தின அந்த உணர்வு தான் இன்னும் இருப்புல இருக்கு. அதைத்தான் உஸ்தாத் சொல்றாங்க, களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீயா. அதுல அப்ப இருப்பே இயற்கையா, இயற்கையின் இருப்பா? நீங்க பிறந்த இயற்கையிலையா செயற்கையிலையா? அதுதான் இது. இப்ப நீங்க அதுல சரி ஹஜ்ஜி செஞ்சு போட்டு பாலகனை வருவாளா தெரியுமா? அன்று பிறந்த பாலகனை போல ஹஜ்ஜி செஞ்சுட்டு வருவா தெரியுமா? பாட்டுல ஹஜ்ஜை முடித்த ஹஜ்ஜிகளே வருக அந்த பாட்டுல அன்று குழந்தை வருக அதுல அந்த பாலகனை வருவாளா. இந்த மக்காவுக்கு போய் ஹஜ்ஜி முடிக்கிறார்கள் பாலகனை வரல, போக்குள்ள பாலகனா போறார்கள், பெரியாக்களாய் வராங்க, கோடீஸ்வரனாய். அப்ப இவங்க ஹஜ்ஜா செஞ்ச மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்றது இறை சன்னிநாதம் லிகா. அந்த நிலைக்கு நீங்க கட்டம் கட்டமாக போய் சேர்ந்து அந்த ஹஜ்ஜை முடிச்சா அன்று குழந்த பாலகனாகி வந்து இப்ப என்னது இயற்கையில இருப்பீங்க, பித்திரத்தில் இருப்பீங்க, சின்ன பிள்ளையா இருப்பீங்க. இப்ப போக போக உள்ளம் என்ன செய்யுது? ரிட்டர்ன் போகுது. வந்த மாதிரி படையிற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பையாக இருந்த எல்லாம் ஹஜ்ஜி செய்ய என்ன ஆயிடும்? ஹஜ்ஜி போக்குல என்ன இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாம் முடிச்சு எனக்கு நீ ஒன்றும் இல்லை என்று போகணும். போய் அந்த அரபா மைதானத்துல போய் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? இன்னும் உடம்புல என்ன எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கலட்டணுமா இல்லையா? கலட்டி போட்டு எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரே நிலைக்கு வரும். இந்த அரபா மைதானம் என்று தரிக்கிறது தான் இப்ப நாம போய் ஏகத்துல தரிக்கிறது. ஏகத்துல போய் தரிக்கிட்டோம்டா நாம எல்லாரும் ஒரு நிலைக்கு தான் வருவோம். ஏன்? நம்மள வித்தியாசம் காட்டின வித்தியாசமா கண்ட அந்த உடல் என்ன செஞ்சிடும்? இப்ப கலண்டுரும், கலட்டா போகலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த நிலைக்கு போய் சிலுவையில உடல் அறையப்பட்டுச்சு. அவர் என்ன செஞ்சார்? ஒரே நிலையாகி அரபா மைதானத்துல போய் தரிச்சார். அந்த அரபா மைதானத்துல தரிச்ச உடனே இப்ப அந்த அரைஞ்சி அந்த சிலுவையில அறையப்பட்டதை திரும்ப எடுக்க சொல்லுவானா இல்லையா? இன்னைக்கு ஒரு போராட்டம் இருக்கு, எடுக்க சொல்லுவான். அவனுக்கு என்ன செய்யணும்? இப்ப கல்லெடுத்து அறியணும். இந்த ஹஜ்ஜி போங்களா, அப்ப போயிட்டு வாங்க, கஷ்டம் இல்லாம இருக்கும். கல்லெடுத்து அறியணும்.
எறிஞ்ச உடனே எறிய என்ன செய்யும் உள்ளம் அன்று குழந்த பாலகர் மாதிரி இயற்கை என்கிற இயல்பு நிலைக்கு வந்த உடனே இப்ப மஸ்ஜிதுல் ஹரம் இல்லைக்கா அன்று குழந்த பாலகர் கூட ஹஜ்ஜி முடிச்சாச்சு ஹஜ்ஜி முடிவட்டி தான் ஆச்சு இந்த ஹஜ்ஜி முடிச்சாக்கள் எங்க இருக்கா இப்ப யாருமே இல்ல ஸ்ரீலங்கால எனக்கு தெரிஞ்சதுக்கு. ஸ்ரீலங்கா இல்ல உலகத்திலே இல்ல இருந்திருந்தா இன்னொரு நாவால வெளிப்படுத்தி இன்றைக்கு மக்களுக்கு புரிய வச்சிருப்பாளா இல்லையா இதாண்டப்பா ஹஜ்ஜி. அப்ப இத பௌதீகத்துல நமக்கு தெளிவுபடுத்தி அந்த விஷயங்களை எல்லாம் தந்திருக்கிறது தான் இந்த மக்காவுக்கு போய் வர்றது. இப்ப மஸ்ஜிதுல் ஹரம் மக்கா இருக்குவா அது ஒரு மாசம் இல்லாட்டி ஒரு கிழமை இல்லாட்டி ஒரு 15 நாள் கிளீன் பண்ணாட்டி அது புனிதமா இருக்குமா? புரிந்தப்படாது, ஊத்தி ஆயிடுச்சு. அப்ப மஸ்ஜிதுல் ஹரம் எப்பயுமே அழுக்காகலாமே புனிதமாக இருக்குமாமே. அப்ப தூக்கத்தை நீக்கி வைக்கிற தூய களிமாவை எடுத்து தூயோன் என்கிற அந்த துணை கிடைக்க மஸ்ஜிதுல் ஹரம் இருக்கும். அந்த ஹரத்துக்கு போனா அதுல இருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனா அங்க எல்லா நபிமார்களும் உங்களோட 2 ரக்காயத்தை தொழுவாங்க. அது இந்த தொழுகை இல்லை. அது அழகா கொஞ்சம் நேரம் சஹி புரிய வச்சாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் புரிய இல்லை இல்லாட்டி நான் வந்திருப்பேன். இல்லை உறவாட்டு நடந்துட்டு உங்களுக்கு நேரத்தோட அழகா புரிய வச்சாரு. நபிமாரெல்லாம் கொண்டு சென்ற உடனே வரா மஸ்ஜிதுல் ஹரம் தான் வாதில் முகத்தீஸ் பரிசுத்தமான பள்ளத்தாக்கு. அங்கால புனிதம் தான் ஹரம் தான் மரா. அப்ப இதுதான் இன்னைக்கு நமக்கு புரிய வச்சு சொல்லப்பட்ட ஹஜ்ஜி. இத சக்தி உள்ள பொழுது செஞ்சுக்கங்க. என்ன அர்த்தம்? உடல் நோய்வாய்ப்படாம உடலுக்கு ஏதாவது நோய் வராம இந்த வருத்தம் வராம கொஞ்சம் சக்தியா இருக்கே அந்த வயசுலயே கொஞ்சம் பிடிச்சுக்கங்க. அதை முடிச்சிருங்க ஹஜ்ஜ என்றதான் அர்த்தம். அங்கால நோய்வாய்ப்பட்டுட்டா உடல்ல ஏதாவது ஒன்று அங்க பாதி அளவுக்கு வந்துட்டா அவங்களுக்கு அந்த ஹஜ்ஜை முடிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு, சிரமமா இருக்கு. எவ்வளவுதான் நாம விடிய ஓதினாலும் விடிஞ்சொழும்பி அவர் என்ன செய்வார்? ஏகப்பட்டாய் நீடுக அங்க ஏறல அந்த நிலவு நிலப்படல. அப்ப ஒரு குறிப்பிட்ட எல்கையில நின்று ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ள பிடிக்கும். அங்கால பிடிக்க இயலாண்டு இல்லை, கடினம். அப்படி இல்லையா அந்த பிடிச்ச நிலையிலேயே அவங்க மரணிச்சாலா மறுமையில கண்டிப்பா ஈடேற்றம் பெறுவான். கண்டிப்பாக என்ன செய்வா மறுமையில அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப விளங்கிட்ட விஷயம் நல்ல டாபிக்.